சோழ நாட்டின் திங்களூரில் வாழ்ந்த அப்பூதி நாயனார் சிவபெருமானுக்கு அன்புடையவர். ஆனால் அந்த அன்பை விட அதிகமாக அவர் போற்றியது ஒருவரையே, சிவத்தொண்டர் திருநாவுக்கரசரை. அவரை நேரில் பார்த்ததில்லை. ஆனாலும் அவர் பெயர்தான் அப்பூதி நாயனாரின் உலகம். குளமாக இருந்தாலும், சாலையாக இருந்தாலும், தண்ணீர் பந்தலாக இருந்தாலும் எல்லாம் திருநாவுக்கரசு என்ற பெயரே. தன் பிள்ளைகளுக்கும் அதே பெயரை வைத்தார். ஒருநாள் திங்களூர் வழியாக நடந்தே வந்த திருநாவுக்கரசர் எங்கும் தன் பெயர் எழுதியிருப்பதைக் கண்டு வியந்தார். அந்த மர்மத்தின் பின்னால் இருந்த மனிதரை காண அப்பூதி நாயனார் இல்லத்திற்கு சென்றார். தன்னை வெளிப்படுத்தாமல் வந்த அந்த அடியவரை அப்பூதி நாயனார் அன்போடு வரவேற்றார். தர்ம காரியங்களுக்கு உங்கள் பெயர் இல்லாமல் வேறொருவர் பெயரை ஏன் வைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் வேறொருவர் அல்ல, சிவனால் காக்கப்பட்ட மகான் என கோபத்துடன் பதிலளித்தார். உண்மை தெரிந்ததும் அவர் அப்பரின் பாதங்களில் விழுந்தார். உணவு ஏற்பாடு செய்ய மூத்த மகனை வாழை இலையெடுக்க அனுப்பினார். ஆனால் அங்கே ஒரு பாம்பு சிறுவனை தீண்டியது. உயிர் பிரிந்தது. துயரம் இதயத்தை கிழித்தாலும் என் குருநாதரின் உணவு தடைபடக்கூடாது என்று பெற்றோர் அந்த சோகத்தை மறைத்தனர். உணவு முன் அமர்ந்த அப்பர், உங்கள் பிள்ளைகளையும் அழையுங்கள் என்றார். மறைக்க முடியாத உண்மை வெளிப்பட்டது. உடலை கொண்டு வரச் செய்து அப்பர் பதிகம் பாடினார். சிவன் அருளால் இறந்த சிறுவன் எழுந்தான். அனைவரும் மகிழ்ந்த வேளையில் அப்பூதி நாயனார் மட்டும் சொன்னார், என் குருநாதரின் அமுது தாமதமானது. இறைவனை விட இறைவனின் அடியவரை உயர்வாக கண்ட மகான் அப்பூதி நாயனார்.